மணி கசிவாகி உம்பர்தரு தேனோ 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 மணி கசிவாகி உன்கடலில் தேனமுதத்தில் உணர்வோவி இன்பரசத்தே பருகி பலகாலும் இன்பரசத்தே பருகி பலகாலும் எந்த நோயிற் காதர ஊற்று அருள்வாயே இன்பரசத்தே பருகி பலகாலும் எந்த நோயிற் காதர ஊற்று அருள்வாயே எந்த நோயிற்கு ஆதரவுற்று அருள்வாயே எந்த நோயிற்கு ஆதரவுற்று அருள்வாயே தம்பிதனக்காக வனத்து அணைவோனே தம்பிதனக்காக வனத்து அணைவோனே தம்பிதனக்காக வனதனைவோனே தம்பிதனக்காக வனதனைவோனே தம்பிதனக்காக வனத தம்பிதனக்காக வனதனைவோனே தம்பிதனக்காக வனதனைவோனே தம்பிதனக்காக வனதனைவோனே தம்பிதனக்காக வனது தம்பிதனக்காக வனது அணைவோனே தந்தை வளர்த்தால் அருள் கை கனியோனே தம்பிதனக்காக வனது அணைவோனே தந்தை வளர்த்தால் அருள் கை கனியோனே தந்தை வளர்த்தால் அருள் கை கனியோ கனியோனே அன்பர் தமக்கான நிலை அன்பர் தமக்கான நிலை பொருளோனே அன்பர் தமக்கான நிலை பொருளோனே அன்பர் தமக்கான நிலை பொருளோனே அன்பர் தமக்கான நிலை அன்பர் தமக்கான நிலை பொருளோனே
அம்பதமதன நிலை போரோடே அம்பதமதன நிலை போரோடே அம்பதமதன நிலை அன்பதமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்து யானை முக பெருமாளே 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 கும்பகம தேனுமணி கசிவாகி பொன்னரவி தேனமுதத்து உணர்வூரி இந்த ரசம் தேமருகி கனலும் எந்த உயிர்க்கு ஆதரவுக்கு தம்பிதன கதவனத்து நன்மை ஓடி தந்தை வன தான் அருள்கை கனியோனே அன்பர் தமக்கு ஆன நிலை பொருளோனே ஐந்து கரத்து யானை மூல பெருமாளே ஐந்து கரத்து யானை முக 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 பெருமாளே பெருமாளே இன்றைய நாள் ஒரு புண்ணிய திருநாள், நல்ல நாள், சிறந்த பொன்னாள். முருகப்பெருமானுடைய மிக சிறப்பு வாய்ந்த ஒரு திருநாளாக இன்றைய தினம் உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம். இன்னைக்கு வேல்மாறல் என்று சொல்லக்கூடிய ஒரு பதிகத்தை விண்ணப்பம் செய்ய போகிறேன். திருப்புகழ், கந்தர் அனுபூதி, பிள்ளைத்தமிழ், கந்தர் அலங்காரம், கந்தபுராணம். சுவாமிக்கு எப்படி பஞ்சபுராணம் இருக்கிறதோ அதுபோல முருகனுக்கும் பஞ்சபுராணம் உண்டு. திருப்புகழ், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், பிள்ளைத்தமிழ், கந்தபுராணம். இந்த 5 பாட்டையும் பாடணும். எப்படி சுவாமிக்கு தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம் சொல்லுகிறோமோ அதுபோல முருகனுக்கு பஞ்சபுராணம் என்பது நம்முடைய தமிழகத்துல, நம்முடைய ஆதீனங்கள்ல அதை இன்னும் பின்பற்றி வருகிறார்கள். திருப்புகழ் சொல்ல யமனையும் வெல்லலாம் என்று சொல்லுவார் அருணகிரி சுவாமி. திருப்புகழ் படித்தால் யமனையே வெல்லலாம். பாமன் சுவாமிகள்னு ஒரு பெரியவர் இருந்தார். சென்னையில திருவான்மியூர்ல ஜீவசமாதி அடைந்த மகான் பாமன் சுவாமி. அவர் பாடிய பதிகங்கள் 6666. 6 6 6 6.
ரொம்ப முக்கியமான எண் இது. ராமேஸ்வரம் பக்கத்துல பிரபன் வலசைங்கிற ஒரு ஊர்ல ஞானம் பெற்றார். முருகன் மயில் மீது வந்து காட்சி கொடுத்தார் அந்த சுவாமிக்கு. பாம்பன் சுவாமி, பாம்பன் இடம், ராமேஸ்வரம் பக்கத்துல பாம்பன் அப்படின்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல அவர் அவதாரம் பண்ணதுனால பாம்பன் சுவாமி அப்படின்னு குமரகுருபரதாஸ் சுவாமிகள்னு பேர். அவரு சென்னையில இப்ப இருக்கிற இந்த நகரங்கள்ல அப்படி வந்துகிற பொழுது ஒரு மாட்டு வண்டிக்காரன் அவரை மேல தள்ளி அவர் கீழே விழுந்த பொழுது அவருடைய வலது காலில் அந்த சக்கரம் ஏறி இறங்கியது. அவருடைய எலும்பு 3ஆக உடைந்தது. இந்த கால் போன், இந்த எலும்பு 3ஆக உடைந்தது. ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி. இப்பயும் சில இடங்கள்ல இந்த வைத்தியம், இங்கெல்லாம் அது இருக்கான்னு தெரியல, நம்ம ஊர்ல இந்த எண்ணெய் போட்டு கட்டுவாங்க, அதுக்கெல்லாம் மருந்தெல்லாம் போட்டு. இந்த மலேசியாவில் உண்டு சீனா மருத்துவம்னு. எவனாவது இப்போ கை காலெல்லாம் ஒழுங்கு போச்சுன்னா ஏற்கனவே இருக்கிறது இப்போ நிறைய உடைச்சி அனுப்புவான் இந்த சைனாக்காரன். நான் தெரியாதனமா நான் சிங்கப்பூர் போகும்போது எனக்கு கால் வலிக்குதுன்னு அவன்கிட்ட போயிட்டேன். இருக்கிற வழியை விட இல்லாத வழி சேர்த்து விட்டான். இனிமேல் ஜென்மத்துக்கு உன் முகத்திலேயே முழிக்கப்படாதுன்னு சீனாக்காரன் நம்பவே முடியாது. ரொம்ப பிரமாதமாக பல பலன்னு இருக்கும். 6 மாதம் மேலே தாங்காது அந்த பொருள். ஈஸ்வரன் தான் அந்த மாதிரி. அப்போ வந்து வைத்தியம்ங்கிறது பெருசாக கிடையாது. உடனே பாமன் சுவாமிக்கு அன்னைக்கு இருக்கிற ஒரு மருத்துவமனையில் அவருக்கு வைத்திய சிகிச்சை செய்தார்கள். மருத்துவர்கள் சொன்னார்கள், இந்த எலும்பு கூடாது, வயசாயிட்டுது, அதனால எங்களால ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுகிற பொழுது சுவாமி அவர்கள் பஞ்சாமிர்த வர்ணம் என்கிற ஒரு பதிகத்தை பாடினார்கள், முருகன் மீது பாடினார்கள். என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், ஒரு மயில் வந்து அவர் அடிப்பட்ட அந்த காலின் மீது வந்து அமர்ந்தது. என்ன அதிசயமோ தெரியல, ஒரு வாரத்தில் அந்த எலும்பு கூடியது, நடக்க ஆரம்பிச்சார். இதற்கு சான்றாக அந்த மருத்துவமனையில இன்னமும் அந்த புகைப்படம் இருக்குது. முருகனுடைய வழிபாடு மிக மிக அவசியமான வழிபாடு. தமிழர்கள் வழிபட்ட முதல் தெய்வம் 2 தெய்வங்கள், ஒன்று முருகன், மற்றொருவர் சிவன். ஆதி தெய்வமாக முருகனை வழிபடக்கூடிய மரபு நம்முடைய தமிழர் மரபு. முருகன் கையில வேல் இருக்கணும். வேல் இல்லாம, வேல் மட்டுமே இருக்கலாம், முருகன் தேவையில்லை. இன்னமும் வேல் கோட்டம்னு நம்ம தமிழகத்துல வேல் மட்டும்தான் இருக்கும், முருகன் இருக்க மாட்டார். ஆனா முருகனாவே நினைச்சு வழிபாடு செய்வாங்க. அந்த வேலுக்கு அபிஷேகம்லாம் உண்டு. ஆனா முருகன் கையில வேல் இல்லாம இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா முருகனுக்கு அந்த முருகனாக நாங்கள் ஏற்றுக்கொள்வதே இல்லை. இப்படி இருந்தா ஏற்றுக்கொள்வதில்லை. கையில வேல் இருக்கணும். திருச்செந்தூர் ஆண்டவராக இருந்தாலும் கையில வேல் இருக்கணும். திருச்செந்தூர் முருகனுக்கு கையில வேல் கிடையாது. அவர் கையில தாமரை மலர் வச்சிருப்பார். ஜபமாலையும் வஜ்ராயுதமும் கையில தாமரை மலரும், இந்த கையை எப்படி வச்சிருப்பார் திருச்செந்தூர்ல. பழனி மலையில பாத்தீங்கன்னா கையில தண்டம் வச்சிருப்பார், கையில வேல் இருக்காது. இவங்க பின்னாடி வேலை வச்சுக்கிட்டாங்க. திருப்பரங்குன்றத்துல பாத்தீங்கன்னா தெரியும், கையில வேல் இருக்காது. அவர் முனிவர்களோட அப்படி அமர்ந்திருப்பார். திருத்தணியிலேயும் முருகப்பெருமான் அங்கே ஆனந்தமாக தனியா இருப்பார். அங்க திருத்தணியில நம்முடைய வள்ளியம்மையாரை திருமணம் செய்த ஊராக இருந்தாலும் கூட அங்க சேர்ந்து இருக்க மாட்டார். நீங்க போனா தெரியும், திருத்தணியில தனியா இருப்பார் சுவாமி. வள்ளி இந்த பக்கம் இருப்பாங்க, தெய்வான் அந்த பக்கம் இருப்பாங்க. சுவாமி மலையிலையும் முருகர் தனித்துவமான குருவாக சுவாமி மலையில இருப்பார். பழமுதிர்சோர்ல மட்டும்தான் வள்ளி தேவையாமையோட ஆனந்தமாக அமர்ந்திருப்பார். இப்படியெல்லாம் முருகனுடைய தலங்கள் மிக சிறப்பு வாய்ந்த தலங்களாக போற்றப்படுகிறது. அப்படி இந்த முருகப்பெருமானுடைய வரலாறு மிக நிறைய. குட்டி கந்த புராணம், சேய் புராணம் அப்படின்னு ஒரு புராணம் இருக்கிறது. பெரிய புராணம் எப்படி இருக்கிறதோ அதுபோல முருகனுக்குன்னு ஒரு புராணம் இருக்கு, சேய் புராணம். சேய்னா முருகன்.
சேயிடை செல்வர் அப்படின்னு சுவாமியை சொல்ற வழக்கம் உண்டு. சோ உமா ஸ்கந்தர் 25 மூர்த்தங்கள்ல மிக அனுக்கிரக மூர்த்தமாக போற்றப்படக்கூடிய சுவாமி சோ உமா ஸ்கந்தர், சோமாஸ்கந்தர். சோன்னா சுவாமி, உமானா அன்னை பராசக்தி, ஸ்கந்தர் இந்த ஸ்கந்தன் அவர் தான் இடையில இருப்பார், சின்ன குழந்தையாக இருப்பார். சத்யோஜாத முகத்தினாலே தன்னுடைய பிள்ளையை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று சிவாகமங்கள் சொல்லுகிறது. அப்பேற்பட்ட முருகனை இந்த வேல்மாறல்ங்கிறதுக்கு நான் விளக்க சொல்றேன். இப்ப வேல்மாறல் ஏன் இந்த படிக்க போறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு பெரிய பாக்கியம் நீங்க எல்லாம் படிக்கிறது. இன்னைக்கு யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ தெரியல. இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் இந்த பதிகத்தை பாடுவார்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் வாரியார் சுவாமிகளுடைய வழியிலே இந்த வேல்மாறல் இன்னைக்கு படிக்கிறவங்க பெரிய பாக்கியசாலி. உங்களுக்கு முருகனுடைய அருள் நிச்சயமாக உண்டு, அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதுவும் முருகனுடைய ஸ்தலத்துல, நம்முடைய சித்தி முருகனுடைய இந்த ஆலயத்துல அவருடைய திருவருளால் இந்த வேல்மாறலை அவருக்கு சமர்ப்பணம் பண்ணுவது நாம் செய்த பெரிய பாக்கியம். அதனால உங்களுக்கெல்லாம் அந்த நூல் கிடைக்காது என்பதற்காக உங்களுக்கு காணொளியாகவே அந்த வேல்மாறல் பதிகத்தை இங்கே அவர்கள் திரையிட்டு காட்டுவார்கள். நீங்களும் அப்படியே இருந்த இடத்துல இருந்து அந்த வேல்மாறலை பார்த்து பாராயணம் செய்தால் உங்களுக்கு சகல விதமான தொல்லைகளும் நிவர்த்தியாகும். அருணகிரி சுவாமிகள் நிறைய திருப்புகள்ல கடைசியா முடிக்கும் போது 2 விஷயங்களை சொல்லி முடிப்பார் எல்லா திருப்புகள்லையுமே. ஒன்று வள்ளியை மணந்த பெருமாளே என்று முடிப்பார், இல்லைன்னா சூரனை வென்ற பெருமாளே, சூரனை வென்றாய் என்று அந்த பராக்கிரமத்தை சொல்லுவார். முதல்ல துவங்கும் போது சில திருப்புகள்ல பெண்களை பற்றி சொல்லுவார், தாசி பெண்களை பற்றி சொல்லுவார். இடையில மகாவிஷ்ணுவை பாராட்டுவார், சில இடங்கள்ல சிவனை பாராட்டுவார், சில இடங்கள்ல அம்பிகையை பற்றி புகழ்ந்து பேசி அம்பிகை பெற்ற குமரனே என்று அம்பாளையும் புகழ்ந்து பாடி முருகனை பாடி புகழ்வார். ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு திருப்புகள். நம்ம வாழ்க்கையில ஒரு முறையாவது திருப்புகள் முற்றுதல் செய்யணும். ஆனா அதற்கெல்லாம் சில நேரங்கள்ல நம்முடைய இந்த மாத முற்றுதல், திருத்தல முற்றுதல்ல நிச்சயமா ஒரு திருப்புகள் இருக்கும் பின்னாடி. அந்த திருப்புகள்ல இப்படியெல்லாம் அருணகிரி சுவாமிகள் பாடியிருக்கிறாரான்னு எனக்கே ஒரு ஆச்சரியம் உண்டு. அதை 5 முறை 6 முறை படித்து பொருள் விளங்க அதை பாடி அதற்கு ராகங்கள் எல்லாம் அமைச்சு அதுக்கு மெட்டு போட்டு அதை பாடுவது என்பது சர்வ சாதாரணமான காரியம் அல்ல. அது அவனுடைய அனுகிரகம் இல்லைன்னா, நிச்சயமாக முருகப்பெருமானுடைய கருணை இல்லைன்னா அதை செய்யவே முடியாது. கந்தனை விட ஒரு கருணையான தெய்வம் உலகத்துல யாரும் கிடையாது. ஒரு தரம் முருகா என்று சொன்னால் 2 தரம் நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய கந்த கடவுள் நம் சொந்த கடவுள். முருகன் தான் கலியுக தெய்வம், கண்கண்ட தெய்வம், நம்ம எல்லாம் ஆதரிக்கிற தெய்வம் முருகன். அப்பேற்பட்ட முருகப்பெருமானை இந்த வேல்மாறல் பதிகம் எப்படி தோன்றியது என்கிற வரலாறு நான் சொல்லுகிறேன். அதை தெரிந்துவிட்டு இந்த பதிகம் பாடினால் உங்களுக்கெல்லாம் இதனுடைய சிறப்பு என்னவென்று தெல்ல தெளிவாக தெரியும். நம்முடைய கொங்கு வள நாடு மங்கா புகழ் பெற்றது. தமிழகத்துல இன்னமும் அந்த பிரிவு உண்டு. வடார்காடு மாவட்டம், தென்னார்காடு மாவட்டம், சோழநாடு, பாண்டி நாடு, நடுநாடு, சேரநாடு, கொங்கு நாடு, துளுவ நாடு, மலைநாடு, ஈழநாடு என்றெல்லாம் பிரிவு இருந்தது. அதுல இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிக செழிப்பாக இருக்கிற நாடு கொங்கு நாடு. கொங்கு நாடு தான் நம்முடைய கோயமுத்தூர் என்று சொல்லுவோம். கரூர், சேலம், நம்முடைய கோயமுத்தூர், திருப்பூர், பொள்ளாச்சி போன்ற பகுதியெல்லாம் கொங்கு நாடு என்று வழங்கப்படுகிறது. அங்குதான் நம்முடைய திருஞான சம்பந்தருடைய மடமும் இருக்கிறது, ஆதீனமும் இருக்கிறது. ஏன் அப்படின்னா கொங்கு நாட்டுல சைவம் தழைச்சி வரக்கூடியது. நிறைய செல்வந்தர்கள் திருப்பணி அப்படின்னு சொன்னா யோசிக்கவே மாட்டாங்க. நீங்க சுவாமி திருப்பணி அப்படின்னா எத்தனை கோடியா இருந்தாலும் அவங்க செஞ்சிருவாங்க. அப்பேற்பட்ட தர்மவான்கள் வாழ்கிற ஊர் அந்த கொங்கு நாடு. அப்ப மற்றவர்கள் இல்லையான்னா மற்றவர்கள வருமானம் இல்லை. இப்ப தஞ்சாவூர்ல, இப்ப நாங்கெல்லாம் தஞ்சாவூர்,
திருவையாறு. அங்கே பார்த்தீங்கன்னா நெல்லை தவிர ஒன்றும் கிடையாது, அரிசி கிடைக்கும் இலவசமாக. திருவாரூரில் அதுவுமே சிரமம். மயிலாடுதுறையில் சிரமம். பட்டுக்கோட்டை இந்த பகுதி வேதாரண்யம் உப்பு தான் கிடைக்கும். உப்பு காய்ச்சின இடம். மகாத்மா காந்தியே வந்து உப்பு எடுத்தார். சரி, இந்த பக்கம் போனோம்னா பண்ருட்டியில் பழாப்பழம் தான் கிடைக்கும், முந்திரி பருப்பு கிடைக்கும். விழுப்புரத்தில் ஒன்றுமே கிடைக்காது. திருவண்ணாமலைக்கு போனால் விபூதி கிடைக்கும், வேற வேற ஒன்றும் கிடைக்காது. அண்ணாமலையாருடைய அருள் கிடைக்கும். நீங்கள் அதை விட்டோம்னா சென்னையை தாண்டியாச்சுன்னா நல்ல ஆந்திரா ஊறுகாய் வேணால் கிடைக்கும், வேற ஒன்றும் கிடைக்காது. கோங்குரா சட்னியும் ஆவக்காய் ஊறுகாவும் தான் வாங்கி சாப்பிட முடியும். ஏன்னா அவனே இங்கே வேலைக்கு இங்கே வரலாம், கும்மிடி புள்ளி தாண்டி. இது தமிழகத்தினுடைய நிலைமை. நான் ஒவ்வொரு மாவட்டத்தையும் சொன்னால் நேரம் சரியாக வராது. அதில் கொங்கு நாடு தொழில் வளர்ச்சி மிக்க ஒரு நாடு, ஒரு ஊர். அந்த ஊர் நிறைய செல்வந்தர்கள் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி, கோடிக்கணக்கில் சிவாலயங்கள் இருக்கிற ஊர். ஒரு தங்கத்தை செய்யணும்னா உடனே தங்கத்தை கொடுத்துருவாங்க. வாரியார் சுவாமிகளுக்கு மருதமலை திருப்பணி செய்கிற பொழுது தங்கமா வந்து குஞ்சுதுன்னு அவரே சொல்லுவார். அப்பேற்பட்ட கொங்கு நாட்டில் பூனாச்சி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் அர்த்தநாரி அப்படிங்கிற ஒரு ஏழை திருச்செங்கோடு முருகனை வேண்டி, திருச்செங்கோட்டில் குழந்தை இல்லாதவங்களாம் அங்கே போய் வேண்டுவாங்க. திருச்செங்கோடு செங்கோட்டு வேலவன் சொன்ன அர்த்தநாரி, ஆண் பாதி பெண் பாதியா இருக்கிற ஒரே தலம். நவபாஷான முருகன், அந்த சுவாமி தசபாஷானம் 10 விஷயங்களை சேர்த்து கட்டியிருக்கிற ஒரு கோயில் அது. சுவாமி ஆண் பாதி பெண் பாதியா இருப்பார். மலைக்கு மேல நாகமலைன்னு பேரு, பாம்பு மாதிரியே அந்த மலை இருக்கும். நாககிரி பெருமாளேன்னு அருணகிரி சுவாமிகள் பாடுவார், நாககிரி பெருமாளே அப்படின்னு. அப்பேற்பட்ட அந்த சுவாமியை வேண்டி மகன் கிடைக்கணும்னு அவங்க தவம் செய்து ஒரு குழந்தை பிறந்தாங்க. அதனால அந்த சுவாமி பேரை வச்சாங்க, அர்த்தநாரீஸ்வரர்னு பேரு. அர்த்தன்னா பாதி, நாரினா பெண்ணு. அர்த்தநாரீஸ்வரர் அருளால அந்த குழந்தை பிறந்ததுனால அவருக்கு அர்த்தநாரி அப்படின்னு பேர் வைத்தார்கள். ஆண் மகன், ஆண் பிள்ளை. அந்த குழந்தை நல்லா வளர்ந்தது, பள்ளிக்கூடம் படிக்கல. அப்பெல்லாம் திண்ண பள்ளிக்கூடம்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த கல்வியை அவருக்கு கை கூடல, எழுத படிக்கவே தெரியாது, அக்ஷரமே தெரியாது. யாருக்கு? அப்படிங்கிற ஒரு தொண்டருக்கு. நல்லா கவனிக்கணும் கதையை, நான் கேள்வி கேட்பேன். ஆமா, உடனே அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, படிப்பே இல்லாதனால, ஆனா அவங்க பரம்பரையா எல்லாரும் கிராமத்துல முருகனை வழிபடுவதனால அடுப்பு சாம்பலை எடுத்து, இங்க எப்படி இங்க இருக்கிற பழங்குடியின மக்கள் சாம்பலை எடுத்து உடம்பெல்லாம் பூசிக்கொள்ளுகிறார்களோ, அதுவே ஒரு பெரிய உதாரணம். இந்த திருநீர் சாம்பலை பூசிக்கொள்வது அந்த காலத்துல இருந்தே இருக்கு. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பழங்குடியினர்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள், அவர்கள் இன்னும் கூட அந்த சாம்பலை பூசிக்கொண்டு பாவம் அவர்கள் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மண்ணிலே வாழ்ந்த பழங்குடியினர்கள் இன்னமும் அந்த மரபை, அந்த சாம்பலை பூசிக்கொள்ளக்கூடிய அந்த மரபை போற்றுகிற ஒரே நாடு நம்முடைய இந்த ஆஸ்திரேலியா நாடு என்கிற இந்த புண்ணிய நாடு. இதை யாரும் மறந்து விடவே கூடாது. அவனுக்கு தெரியுது சாம்பலை பூசணும்னு, விபூதி பூசணும்னு அவனுக்கு தெரியுது. நம்முடைய ஆலவாயான் திருநீரை நாம் பூசிக்கொள்வதற்கு பூசப்படுகிறோம். இதை வெளியே சொல்ல வேண்டியிருக்கிறது. உடனே இவர் என்ன பண்ணாரு, அடுப்பு சாம்பலை எடுத்துட்டு பூசுவார். ஒரே ஒரு மந்திரம் சொல்லுவார். நான் அடிக்கடி சொல்ற ஒரே மந்திரம். என்ன மந்திரம் சொல்லுங்க? என்ன மந்திரம் சொல்லுங்க? அதெல்லாம் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க சொல்றது. சாமானியன்னு சொல்லக்கூடிய மந்திரம் எது? நேற்று கூட சொன்னேன், முதுகு வலிச்சா என்ன சொல்லுவீங்க? முதுகு வலிச்சா என்ன சொல்லுவீங்க? முருகா. எது? ஆமா, ஊருகா இல்லை, ஊருகான்னு நல்லா வருது. முருகான்னு சொல்லுங்க. சத்தமே வரலையே. முருகன் காதில் கேட்க வேண்டாமா? முருகா. வாரியார் சாமி அவங்க, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வாரியார் சாமி போய் வயலூர்ல வாரியார் சாமி நேரில் பார்த்துருக்கேன். அவர் பாராட்டுவார், நல்லா ஞாபகம் இருக்கு. வாரியார் சாமி நீங்க பார்த்துருப்பீங்க பெரியவங்கெல்லாம். அவர் இங்க வந்திருக்காரான்னு தெரியல.
ஆனா வாரியார் சாய் பாத்தீங்கன்னா அப்படியே தங்க மாதிரி ஜொலிப்பார், இப்படி ஆள் இப்படி இருப்பார். ஒரு குரல் மாதிரி இனிமே உலகத்துல வராது. முருகா அப்படிம்பார், சபையே அழகும். முருகா அப்படின்னா அப்படியே வெங்கலத்துல போட்டு உடைச்ச மாதிரி, வெங்கல பானையை உடைச்ச மாதிரி சொல்வார். அப்படி சொல்லுவார் முருகா அப்படின்னு. அப்பேற்பட்ட அந்த அர்த்தநாரி என்கிற அந்த தொண்டர் ஒரு சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த அடுப்பு சாம்பலை பூசி முருகா என்ன சொன்னார்? முருகா. ஆமா, முருகன் வருவார். வருவாண்டி அருள்வாண்டி மலையாண்டி. எப்படி வருவார்? கூப்பிட்டு தான் வருவான். முருகன் மட்டும் கூப்பிடணும். நீங்க மற்ற தெய்வங்களை வழிபடணும், ஆனா முருகனை கூப்பிட்டு தான் வருவார். ரொம்ப ரொம்ப ரோஷக்கார தெய்வம். தனக்கென்று ஒரு நாடு, தனக்கென்று ஒரு மொழி, தனக்கென்று ஒரு மக்களை கொண்ட தனித்துவமான தெய்வம் முருகன், குமரன். அவனை கூப்பிடணும், வருந்தி அழைக்கணும். பாவா என்று கூப்பிடணுமா? பாவா என்று பரிந்து மகிழ்ந்து வரவழைத்தால் வாராதிருக்க வழக்குண்டோ வடிவேல் முருகா வருகவே, வளரும் களப குறும்பை முளை வள்ளி கனவா வருகவே. அப்போ வீட்டுல இன்னைக்குமே வேலைக்கு போகலைன்னா என்னதான் ஆசையா குழந்தையை பெற்று வளர்த்தாலும் அப்பாவுக்கு கோபம் வரும். ஏண்டா தண்டசோறு, இப்படியே வளர்றியே, ஒரு மாடு மேய்க்க மாட்டியா, ஒரு காலனா அரையனா கொண்டு தர மாட்டியாப்பா காசு. ஒரு கோபம் வந்துருச்சு. என்னைக்குமே சின்ன வயசுல அப்பா கேட்டா கோபம் வரும் பிள்ளைங்களுக்கு. அப்புறம் தான் தெரியும் பின்னாடி அந்த கோபத்தோட அர்த்தம் என்னன்னு. இவர் என்ன பண்ணாரு, நேரா ஒரு மாட்டு வண்டி மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டார். அந்த மாட்டு வண்டி எங்க போகுதுன்னு தெரியல. ரமணர் மாதிரி இவர் போக ஆரம்பிச்சிட்டார். நேர அந்த மாட்டு வண்டி சத்தியமங்கலம் வழியா போய், வீரப்பவானந்த காட்டு வழியா போய் நேர மைசூர் மகாராஜாவுடைய, அப்படி போனா மைசூர் பின்னாடி, அந்த மலைக்கு பின்னாடி மைசூர், அந்த பண்ணாரி மாரியம்மன் கோயில்னு ஒன்று இருக்கும். அதுக்கு நேர் பின்னாடி போனீங்கன்னா அப்படியே இந்த இப்படி போனா ஊட்டி போகும், இப்படி போனா மைசூர் போய் இறங்கிடலாம். கொள்ளையகால் தாளவாடின்னு சத்தியமங்கலம் வீரப்பன் வாழ்ந்த காடு அது. அப்படி ஏறி இறங்குனீங்கன்னா மைசூர். மைசூர் அப்படின்னு மிக அற்புதமான ஊர் மைசூர். கர்நாடகாவில் இருக்கிற மகிசூர், மகிஷனை அழித்த ஊர் மகிசூர், மகிசூர்னு மாறிடுச்சு. கன்னட பெருமக்கள் வாடுகிற ஊர். அந்த ஊர்ல போய் அப்போ மைசூர் மகாராஜா, இன்னமும் நம்ம தமிழ்நாட்டில் பெரிய மைசூர் மகாராஜா பையன் நினைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா பெரிய மைசூர் மகாராஜா நினைப்பாடா அப்படின்னு சொல்லுவாரு. உடனே இந்த மைசூர் மகாராஜா வாசல்ல போய் இந்த மாட்டு வண்டி நிக்குது. எதுக்குன்னா அங்க இருந்து சரக்கு, இந்த அரிசி பருப்பெல்லாம் இங்க இருந்து போகுது. இவர் பாக்குறாரு ஒரே பேலஸ், ஒரே அரண்மனை. அங்க இருந்து பாருங்க, இந்த விதி நம்முடைய நல்வினை எங்கேயாவது வேலை செய்யும். நமக்கு யாராவது ஒருத்தர் உதவி செய்வான் எங்கேயாவது. அது ஆஸ்திரேலியாவா இருக்கலாம், எங்கேயா இருக்கலாம். நம்ம வேலை தேடி வந்திருப்போம், படிக்க வந்திருப்போம். யாராவது ஒருத்தர் மூலமா நமக்கு இறைவன் நமக்கு செய்த நல்வினையின் மூலமாக நமக்கு ஒரு உதவி வந்து கிடைக்கும். அப்படி கிடைச்சா நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அடி கிடைச்சதுன்னா உடனே ஊரை காலி பண்ணிருக்கணும்னு அர்த்தம். ஒருத்தர் நம்ம உதவி செய்யறாருன்னா நம்ம ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடுறாருன்னா, ஃபேன்லாம் வைக்கிறாருன்னா, நான் ஏதோ போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருக்கிறேன்னு அர்த்தம். சாப்பாடே கிடைக்காம தெருவா அலைஞ்சோம்னா நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். நம்ம செய்யற புண்ணியம் தான் நம்மை காப்பாற்றுகிறது. அப்ப என்னாச்சு, அங்க இருந்து ஒருத்தர் வந்தார். தம்பி எங்கப்பா இருந்து வர்றேன்? ஐயா நான் இப்படி தெரியாதனமா மாட்டு வண்டியில ஏறிவிட்டேன், எனக்கு எங்க வர்றதுன்னு தெரியல, பசிக்குதுன்னாரு. ஏ வாப்பா அப்படின்னு கூட்டிட்டு போய் அவருக்கு சாதம்லாம் சாப்பாடுலாம் போட்டுட்டு, நீ என்ன வேலை செய்வ? ஐயா எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, இங்க பாரு இது மைசூர் மகாராஜாவுடைய பேலஸ், நான் சமையல்காரன், அவருக்கு சமையல் பண்றவன் நான். நீ காய்கறியை நறுக்கு, பாத்திரம் கழுவு, இந்த சாமான்லாம் எடுத்து வை, உனக்கு 3 வேளை சாப்பாடு போடுறேன், இங்கேயே இருந்துக்கிறியா? ஐயா சாப்பாடு போட்டா நான் இங்கேயே இருந்துக்கிறேன். இப்ப என்ன பண்ணாரு, 4 வண்ணம் பொழுதுரு மேனியா 6 மாதம் அடுப்பங்கரையிலேயே வாழ்ந்தார். யார்? இந்த ஏழையான அர்த்தநாரி என்கிற ஒரு சின்ன பிள்ளை. இப்ப நிலைமை பாருங்க, விதி எப்படி வருதுன்னு பாருங்க. இந்த மைசூர் மகாராஜாவுக்கு ரசம்னா பிரியம் அவருக்கு. இந்த சாம்பார்ங்கிற வழக்கம் தமிழ்நாட்டில் உண்டு, இலங்கையில கிடையாது. சாம்பார்ல இலங்கையில வெறும் பருப்பு கறி மட்டும்தான், சாம்பார் வைக்க தெரியாதுமா. இது உண்மையாக பார்த்தா அடிப்படையான சாப்பாடு தான் பருப்பு கறி தான், சாம்பார்ங்கிறது கிடையவே கிடையாது.
இது தஞ்சாவூர்ல சரபோஜி மகாராஜா தினமும் பருப்பு கறியும் இந்த மற்ற கறிகள்லாம் வச்சானா. அந்த ஆளு கேட்டா, ஏண்டா நான் மகாராஷ்டிரா வந்திருக்கிறேன், தினமும் பருப்பா வைக்கிறியே, என்னடா இது வாயில சாப்பிட முடியலையே அப்படின்னா மராத்தியில. இந்த சமயக்காரன் பார்த்தா, என்னடா பெரிய வம்பா போச்சுன்னு சொல்லி இந்த பருப்போட சேர்த்து கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் ஊற்றி 2 மரக்கறிகளாக உள்ள போட்டு ஒரு சூடு பண்ணி இதை சாப்பிட்டாரு பாருங்க. அவன் பேர் சம்பாஜின்னு பேரு. யாரு பேரு? அந்த சரபோஜி மன்னனுடைய பேர்ல பேர் சம்பாஜி அப்படின்னு பேரு. இந்த சம்பாஜி என்ன பண்ணா, ஆகா பிரமாதமா இருக்கு பலே அச்சா அப்படின்னா பாருங்க, சம்பாஜி சாம்பாஜி அது சாம்பார் ஆயிடுச்சு. இந்த சாம்பாருக்கு வரலாறு இதுதான். சாம்பாருக்கு கிடையவே கிடையாது. சம்பாஜி சாப்பிட்டதுனால சாம்பார்னு மாறி போச்சு. ஆமா. அப்ப உடனே கேட்பீங்க, தோசைனா என்னன்னு கேட்கப்படாது. தோனா 2, தோனா 1 2 3 4 5. இத மகாபெரியவர் சொல்றார். தோசை அப்படின்னா 2 பக்கமும் திரும்பி போடுறதுனால தோசை அப்படின்னு பேர் வந்து. அடுத்த கேள்வி, அப்ப இட்லின்னா என்னன்னா, இட்டு இலினார். தட்டுல போட்டீங்கன்னா நமக்குன்னு உள்ள போயிடுது இல்லை, அதனால இட்டு இலியா. இட்டுனா போடுறது, இலினா இல்லை. அப்பெல்லாம் காரணம் இல்லை. ஒன்னொன்னுக்கு காரணம் சொன்னோம்னா அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. பெரியவர்கள் ஒரு நகைச்சுவையாக, கீவாஜா போன்ற பெரியவர்கள் எல்லாம் இந்த தோசை இதுக்கெல்லாம் ஒரு நகைச்சுவையாக அவர்கள் சொன்னார்கள். துணுக்கு அப்படின்னு பேரு. அதை விட்டுடுவோம், நேரமாச்சு. இப்போ நிலைமை என்னன்னா, இந்த மைசூர் மகாராஜாவுக்கு ரசம் சாப்பிடணும்னு ஆசை. இவன் என்ன பண்ணா, தினமும் இந்த பழைய சமயக்காரன் புளியை கரைச்சு கரைச்சு கரைச்சு, நல்லா தெரிஞ்சுக்குங்க, நலபாகம் பீமபாகம்னு 2 உண்டு. சமையல்ல யார் கெட்டிக்காரன், ரசம் ஒழுங்கா எவன் வைக்கிறானோ அவன் தான் சமயக்காரன். இன்னைக்கு பொம்பளைங்க ஒருத்தருக்கு கூட ரசம் வைக்க தெரியுது. எல்லாம் யூடியூப். குருமா வைப்பது எப்படி, புரோட்டா செய்வது எப்படி, எல்லாம் யூடியூப்பை பார்த்து தான் எல்லாம் சமையல். குபீர் சமையல். திடீர்னு குபீர்னு போயிடுறார் சாப்பிட்டு, நெஞ்சு வலிச்சு. ரசம் ஒழுங்கா யார் வைக்கிறாங்களோ அவங்க தான் சமையல கட்டிக்காரங்கன்னு எனக்கு சொல்லுவாங்க. ரசம் ஒழுங்கா இருக்கணும். ரசம்னா அழகு, ரசம்னா அழகுன்னு பேரு. நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னா கிடையாது. ரசம் ஒழுங்கா வைப்பியா, அதான் நீ சமையல்காரன், கெட்டிக்காரன். பட்டம் கொடுப்பாங்க அப்போ, நலபாகம் அப்படின்னு. ஏன்னா ரசத்தை கொதிக்க விடப்படாது. இப்ப என்ன பண்ணாரு இந்த பழைய சமயக்காரன், இந்த புளியை கரைச்சு கரைச்சு ரசம் வச்சா இந்த ராஜாவுக்கு பிடிக்கல. என்னடா ஒழுங்கா சமையல் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிவிட்டார். இந்த வேலைக்கு வந்த இந்த அர்த்தநாரிங்கிற பையன் என்ன பண்ணான்னு தெரியல, என்னமோ அன்னைக்கு இருக்கிற பருப்பெல்லாம் போட்டு பெருங்காயத்தை போட்டு முருகா முருகான்னு சொல்லி ரசம் வச்சுட்டார். இத ஒரு கப்பலை கொண்டு போய் ராஜா சாப்பிடுறார். அல்ல ராஜ விருந்து இல்லையா, ரசத்தை போய் சாப்பிட்டார். என்றுமே இல்லாத அதிமதுர மாங்கனி மாதிரி ரசம் வைத்தது யார் என்று கேட்டார். குப்பா, நீ வைக்கல ரசம், உண்மையை சொல்லு. எப்படி காரைக்கால் அம்மையாருடைய கணவன் கேட்டானோ, இந்த மாம்பழத்தை இதை விட அதி தீமாங்கனி மாம்பழம் எது சொல் என்று சொன்ன பொழுது அம்மையார் தவித்து நின்றார்களோ, அந்த மாதிரி நின்னா பழைய சமயக்காரன். ஐயோயோ ராஜா, நான் தவறு பண்ணிட்டேனா? தவறுலாம் பண்ணலடா, இத்தனை வருஷமா உன் கையில சாப்பிட்டு எனக்கு மறுத்து போச்சு, இன்னைக்கு ரசம் பிரமாதமா இருக்கு, இது யாருடா செஞ்சதுனா? ஐயோ, ஒரு பையன் வேலைக்கு வச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியாம, அவன் தெரியாதனமா என்னமோ பண்ணுனான் ராஜா, அவனை முதல்ல கூப்பிடுறான்னு வந்தது வேண. இது நேரா வந்தார். தம்பி அர்த்தநாரி, நீ என்னடா பண்ணுன? ராஜா கோவப்படுறாரா? நீ நேரா போய் பாரு, நீ என்ன பண்ணின? பெருங்காயத்தை அள்ளி போட்டியா, உப்பு அள்ளி போட்டியா, கடுக போட்டியா, என்ன பண்ணினப்பா? ஐயா நான் ஒன்றும் பண்ணல, முருகனை வேண்டி ரசம் வச்சேன். சரி போ. நேரா போனா ராஜா பார்த்தார். தம்பி நீ எந்த ஊரப்பா? ஐயா நான் அப்படி கொங்கு நாட்டில் ஒரு கிராமத்துல பிறந்தவன், நான் வேலைக்கு வந்தேன், ரசம் நீ தான் வச்சியான்னார். நான் தாங்க வச்சேன். ஆஹா அப்படின்னு சொல்லி ஒரு 100 பொற்காசை அவர் கையில கொடுத்து, எவ்வளவு பிரமாதமா ரசம் வச்சிருக்கிற, என் மனைவி கூட வச்சது கிடையாதுடா அப்படின்னு அவரை பாராட்டி, நீ இனிமே இங்க இருக்க வேண்டாம், நீ ஊரை வந்து போ அப்படின்ட்டார். வந்துதான் வம்பு. ரசம் வச்சதால வேலையை ரிசைன் பண்ண வேண்டியதா போச்சு. அட கடவுளே முருகா, நான் எங்க பண்ணுவேன், கையில பணம் கிடைச்சது, 100 காசு கிடைச்சது, இதை வச்சு என்ன பண்றதுன்னு நேரா அழுதுகிட்டே பழனிமலைக்கு போனாராம். பழனிமலைக்கு போனா அன்னைக்கு பங்குனி உத்திரம்,
முருகனுடைய திருவிழா நடக்குது. இந்த 100 காசுல 50 காசை முருகனுக்கு காணிக்கையா கொடுத்துட்டு பஞ்சாமிரத்தை வாங்கிட்டு திரும்ப நேர ஊருக்கு வர்றார். மிச்சம் இருக்கிற 50 காசையும் கொடுத்தார். முருகனுடைய அருளால கல்யாணம் செய்தார். அவருக்கு 2 குழந்தைகள் பிறந்தன. 2 குழந்தைகள்ல அந்த காலத்துல பிளேக் நோய், காலரா வந்தது. 2 குழந்தை இறந்து போச்சு. என்னடா இது சோதனையா இருக்குன்னு என்ன பண்றாரு, திரும்ப பழனிமலைக்கு போறார். பழனிமலைக்கு போய் முருகன் மேல கோவப்பட்டு என் குழந்தையை எடுத்துக்கொண்டாயே நானும் உயிர் வாழ மாட்டேன்னு சொல்லி பழனிமலை மேலேயே அப்பதான் தங்கலாம். அப்படி பழனிமலை மேலே தங்கினார். முருகன் இரவுல கனவுல வந்தான். ஒரு சின்ன குழந்தை வந்தான். ஒரு குச்சி எடுத்து அடிச்சான். ஏ அர்த்தநாரி, எதுக்கு வருத்தப்படுற? நீ நேரா புறப்பட்டு வேலூர்ல இருக்கிற என்னுடைய வள்ளி இருக்கிற மலைக்கு செல். வள்ளி பிறந்த ஊர், வள்ளி மான் வயிற்றில் பிறந்த வள்ளி மலைக்கு செல் என்று சொன்னார். வள்ளி அம்மையார் பிறந்த தலம் வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற வள்ளி மலைனே பேர். வாரியார் சுவாமி ஆட்கொண்ட இடம் அந்த வள்ளி மலை. வாரியார் சுவாமி அந்த வழியா வந்தாரா. ஒரு குரத்தி பெண் சாமி கிட்ட வந்து, சாமி பஞ்சாட்சரம் இருந்தா கொடு அப்படின்னாரா. சாமி தூக்கி போட்டுச்சான். என்னம்மா கேட்டேன்னாரா. பஞ்சாட்சரம் கொடு சாமி. அம்மா பஞ்சாட்சரம்னா என்னன்னு தெரியுமாண்டார். எனக்கு தெரியும்பா, பஞ்சாட்சரம் கொடு. பஞ்சாட்சரம்னா விபூதிக்கு இன்னொரு பேர் பஞ்சாட்சரம். அது மெத்த படிச்சவங்களுக்கு தான் தெரியும் இந்த பஞ்சாட்சரம்னு. ஆனா படிப்பறிவு இல்லாத ஒரு குரத்தி பஞ்சாட்சரம் கேட்கிறாளேன்னு வாரியார் சாமி திரும்பி பார்த்தா அந்த குரத்தியை காணோம். அந்த மலையை காட்டினால் அந்த மலைக்கு வாரியார் சாமி திருப்பணி செய்து கும்பாபிஷேகம் செய்து வைத்தார். வள்ளி அம்மையார் அவதாரம் செய்த புண்ணிய தலம் வள்ளி மலைன்னு பேர். வேலூர்ல பக்கத்துல இருக்கு. வள்ளி அம்மையார் அவதாரம் செய்த புண்ணிய தலம். இந்த மலைக்கு போறார் யாரு? இந்த அர்த்தநாரிங்கிற இந்த தொண்டன் மைசூர்ல இருந்து வள்ளி மலைக்கு போறார். முருகன் கனவிலே வந்தார். அங்கே தியானத்திலே அமர்ந்தார். இந்த அர்த்தநாரி என்கிற அந்த ஏழை தொண்டன். முருகன் வந்து சொன்னார், இனிமேல் உன்னுடைய பெயர் சச்சிதானந்தம் என்று சொன்னார். சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்தம். உடனே வள்ளிமலை சாமிக்கு தமிழே தெரியாது. முருகனுடைய அருளாலே அருணகிரி சுவாமிகள் மாதிரி திருப்புகழை பாட ஆரம்பிச்சார். இப்ப அவர் எழுத படிக்க தெரியாதவர் பாடினதா இந்த வேல்மாறல் என்ற பதிகத்தை நான் சொல்ல போகிறேன். அவர் பாடியதுதான் இந்த வேல்மாறல். நீங்களே பாருங்கோ, ஒரு படிக்க தெரியாதவர் இப்படி பாட முடியுமா என்று நீங்கள் நன்றாக கவனியுங்கள். முருகனுடைய அருள் இருந்தால் ஒரு கல் கூட கவி பாடும். முருகனுடைய அருள் இருந்தால் ஒன்றும் இல்லாதவர் கூட ஓங்கி வாழ்வார். முருகனுடைய அருள் இருந்தால் முக்காலமும் உணர்வார். முருகனுடைய கருணை இருந்தால் அவர்களுடைய முன்னை வினையெல்லாம் தீரும். அப்பேற்பட்ட எல்லாம் வல்ல முருகன் கந்தன் கலியுக தெய்வம் நம்ம எல்லாம் காத்து வருகிற எல்லாம் வல்ல நல்லை கந்தனுடைய கருணையை எல்லாரும் பெற வேண்டும் என்பதற்காக வள்ளிமலை சுவாமிகள் வாய் திறந்து பாடினார் வேல் மாறல். அதன மாறல் அப்படின்னா மாறுவது மாறல். முருகன் போருக்கு போகும்போது என்ன பண்ணானா, இந்த கையில வேலை எடுத்துட்டு போனானா. இப்ப நமக்கு இந்த 2 கை இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, அடிக்கடி இந்த ஏதாவது லக்கேஜ் போனீங்கன்னா லக்கேஜை மாத்திக்கிட்டே இருப்போம். இப்ப சுவாமி பார்த்தாரா, இந்த வேலை இப்படி கொண்டு போனாராம், திரும்ப இந்த கையில மாத்தினாராம், திரும்ப இந்த கையில மாத்தினாராம். இந்த பாட்டு பாத்தீங்கன்னா ஒரு 8 பாட்டு தான் இதுல இருக்கு. 8 சாங்ஸா இருக்கு. அதுல இந்த 8 64 8 முறையா மாத்தி மாத்தி வேலை மாத்துறதுனால இந்த பாட்டு 64 வரும். இந்த வேல் மாதிரியே அப்படி மாறி மாறி வரும். அதான் வேல்மாறல் அப்படின்னு பேரு. இதை படிச்சா சத்ரு சம்ஹார திரிசதின்னு ஒரு மந்திரம் உண்டு. முருகனுக்கு 6 முகங்கள். அந்த 6 முகங்களுக்கும் 50 மந்திரங்களாக 300 மந்திரங்கள். திரிசதி, சதினா 100, திரினா 3, 300 மந்திரங்களை 6 5 30 என்கிற அந்த 300 மந்திரத்தை நம்முடைய சிவாச்சாரியார்கள் மிக அழகாக சொல்லுவார்கள். அந்த திரிசதி அர்ச்சனை என்கிற சுவாமியினுடைய 6 முகத்திற்கும் அர்ச்சனை உண்டு, நைவேத்தியம் உண்டு, தீபாராதனை உண்டு. அப்படி இந்த சுவாமியினுடைய அந்த வேல்மாறல் என்கிற அந்த திரிசதி மந்திரத்திற்கு மிக சக்தி வாய்ந்த மந்திரமாக இந்த வேல்மாறல் பதிகமானது போற்றப்படுகிறது, புகழப்படுகிறது. அன்பர்கள் இன்றுதோறும் வீட்டில் எல்லாரும் வேல் வைத்து, எல்லார் வீட்லையும் வேல் வைக்கலாம். அப்படி வேலை வைத்து இந்த மந்திரத்தை சஷ்டி அன்னைக்கு சொல்லணும். வளர்பிறை சஷ்டி அன்னைக்கு சொல்லணும். தேய்பிறை கிடையாது, வளர்பிறை சஷ்டி அன்னைக்கு சொல்லி
இந்த மந்திரத்தை விபூதியினாலே அர்ச்சனை செய்து அந்த விபூதியை இட்டு கொண்டால் பேய் பிசாசு நம்முடைய கண் திருஷ்டி இந்த வாகன விபத்து கண்டங்கள் இவையெல்லாம் நீங்கும் என்று நம்முடைய பெரியவர்கள் பாடி வைத்திருக்கிறார்கள். அந்த பதிகத்தை இப்பொழுது நீங்கள் எல்லாரும் பாடப்போகிறீர்கள். இது ஒரு பெரிய வரலாற்று சாதனை. சித்தி முருகனுடைய இந்த ஆலயம் மேன்மேலும் வளர்ச்சி அடையவும் இங்கிருக்கிற வந்திருக்கிற அன்பர்கள் எல்லோரும் மிக சிறப்பு வாய்ந்த வாழ்க்கையை பெறுவதற்காகவும் இந்த வழிபாட்டை நம்முடைய பெரியவர்கள் இந்த வழிபாட்டை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு வருட பிறப்பு உங்களுக்கு மிக நல்ல ஆண்டாக இருக்க வேண்டும் என்பதற்காக சத்ரு சங்கார இந்த வேல்மாறல் என்கிற இந்த மந்திரத்தை சச்சிதானந்த சுவாமிகள், வள்ளிமலை சுவாமிகள், அர்த்தநாரி என்கிற வள்ளிமலை சுவாமிகள் திருவாய் மலர்ந்தருடைய இந்த அற்புதமான பதிகத்தை இன்று எல்லோரும் சேர்ந்து பாடப் போகிறோம். நான் அதற்கெல்லாம் விளக்கம் சொன்னோம்னா நேர அவகாசம் முடிந்துவிடும். ஏன்னு சொன்னா நமக்கு கிடைத்திருப்பது மிக மிக குறைந்த மணி நேரங்கள். ஆகையினால அதிலே நமக்கு என்ன முடியுமோ அதை நான் சொல்லி இந்த நம்முடைய இந்த வேல்மாறல் என்கிற இந்த மந்திர மாலையை நான் சொல்ல இருக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு நன்ன நல்ல கண்டி கதிர்காமம் கண்டி கதிர்காமம் திருச்செந்தூர் பரங்கிரி காசினியில் புகழ் பறக்கத்தலமான கரம் கொண்ட திருஆவினன்குடி திருத்தணிகை 8 குடி பண்டியல் கோடான கோடி தடங்கள் சூழ்கின்ற தென்னையா அருணகிரி சிக்கல் உள்ளிருக்கு வேலூர் மகிழ் அதில் தன்னிலே பெருமை சேர் திருஏரகம் சுவாமி மலை எண்ணில ஸ்தலங்கள் நல்ல சந்தி சாமுண்டி மகாதேவி சங்கரி திரிபுரை ஈன்ற பாலல் ஜகமகிழ் புகழ் பெற்ற முருகன் முருகன் கார்த்திகேயன் 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 முருகன் ஸ்தலங்களில் பெருமையை செப்பவும் முடியாது. முருகனின் பெருமையை செப்பவும் முடியாது. முருகனின் பெருமையை செப்பவும் முடியாது. ஆதலால் கண்டிக்க வேலாயுதம் கொண்ட மூர்த்தியே வேலாயுதம் கொண்ட மூர்த்தியே தமியேனை ஆதரிப்பாயே முருகா வேலாயுதம் கொண்ட மூர்த்தியே வேலாயுதம் கொண்ட மூர்த்தியே தமியேனை ஆதரிப்பாயே முருகா 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 சதுர்மறைகள் புகழ்கின்ற சுவாமி மலை தன்னில்
சுவாமி மலை தன்னில் வாழ் முருகனே, சுவாமி மலை முருகனே நின்றாள் சரணம். சுவாமி மலை முருகனே சதுர்மறைகள் போற்றுகின்ற விசாக குன்றிலே அமர்ந்த சித்திவால் முருகனே, முருகனே 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 முருகனே. முருகனுக்கு வேல்மாறல் பதிகம். சண்முகப்பிரியா ராகம். நீங்களும் அதை பார்த்து உங்கள் மனதில் இருக்கிற எந்த குறையாக இருந்தாலும் முருகா என்று மனதிலே தியானம் செய்து இந்த பாடலை சொல்லுங்கள். எந்த வியாதியும் உங்களை அணுகாது, நோய் குணமாகும். அப்படி நோய் இருந்தால் நல்ல மருத்துவரை முருகன் அனுப்புவார். உங்களுடைய மருந்து வேலை செய்யும், உங்களுடைய தொழில் வளம் முன்னேற்றம் அடையும், பித்ரு தோஷம் நீங்கும், கல்யாண திருமண தடை நீங்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். முருகன் ஒரு பெரிய வரப்பிரசாதம் சந்திரி தடை. முருகனுக்கு யாரும் முருகன்கிட்ட கடனே வாங்கப்படாது, வட்டி முதல்ல சேர்த்து வாங்குவாங்க. முருகனுக்கு பேரே செட்டின்னு பேரு, செட்டி அப்பன்.